வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஹெல்த்அப் சேனலில் மணத்தக்காளி கீரையை யூஸ் பண்ணி ட்ரெடிஷன் மெத்தடில் ஒரு ரெசிபி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு. மணத்தக்காளி தண்ணி சாறு எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம். இந்த மணத்தக்காளி தண்ணி சாறுக்கு நம்ம ரைஸ் வாஷ் பண்ணும்போது செகண்ட் டைம் எடுக்கிற அந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ரைஸ் வாஷ் பண்ணுற வாட்டரில் நம்ம செய்யும் போது தான் தண்ணி சாறு டேஸ்ட்டாக வரும். மணத்தக்காளி தண்ணி சாறு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பற்றி பார்ப்போம். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். தக்காளி மீடியம் சைஸ் ஒரு 3 பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1/4 கப் அளவுக்கு திருகின தேங்காய், புளி இந்த அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கலாம். மணத்தக்காளி கீரையை நல்லா ஆஞ்சிட்டு 2 கைப்பிடி அளவுக்கு அதை பொடி பொடியாக நறுக்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் வாஷ் பண்ண தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பில். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாயை போட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். இது கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு தக்காளியை போட்டுடலாம். தக்காளி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சாஃப்டான ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாத்தூளையும் மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணிடலாம். உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். இப்போ லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு தண்ணி பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 3 மினிட்ஸ்லேயே தண்ணி பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரையை எடுத்து ஆட் பண்ணிடலாம். கீரையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீரையை போட்டுட்ட பிறகு நம்ம லிட் யூஸ் பண்ண வேணாம். கீரையை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆனால் போதும். கீரையும் பாயில் ஆகிடும். இது ரொம்ப எளிய முறையிலையும் ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை கலந்து விட்டுக்கலாம். புளி கரைச்சல் ஊற்றின உடனே ஒரு கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் விழுது போட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தேவையான மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு ரெடி ஆகிடுச்சு. மணத்தக்காளி நம்ம எடுத்துக்கிறதுனால யூரினரி ட்ராக்டில் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபீவரோ இல்லை வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும்போது நம்ம மணத்தக்காளி இது மாதிரி சாறு எடுத்துக்கிட்டோன்னா அது நமக்கு நல்ல ரெமிடியாக இருக்கும். மணத்தக்காளி நம்ம ரெகுலராக எடுக்கும்போது கான்ஸ்டிபியூஷன் பிரச்சனையும் டைஜஷன் ப்ராப்ளமும் இல்லாமல் பார்த்துக்கும். நம்ம மணத்தக்காளியை இது மாதிரி சாறு எடுக்கும்போது இது பிளட்டில் சுகர் லெவலையும் ரெடியூஸ் பண்ணுது. முகப்பரு பிரச்சனையை தீவிரமாகாமல் தடுக்கிறதுக்கு இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம ரெகுலராக எடுக்கலாம். மணத்தக்காளி கீரையை அடிக்கடிக்கு நம்ம சமையலில் சேர்த்து வந்தாலே ஆரோக்கியம் பெறலாம். இப்போ சுவையான மணத்தக்காளி தண்ணி சாறு ரெடி ஆகிடுச்சு. இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.